snow in a one-horse open sleigh. O'er the fields we go, laughing all the way. The bells on bobtail ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon this very bride was seated by my side. The horse was lean and lank, misfortune seemed his lot. He got into a drifted bank, and we got upside. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Now the ground is white, so go it while you're young. Take the girls tonight and sing the sleighing song. Just get a bobtail nag, 240 for his speed, then hitch into an open sleigh, crack and take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். இங்கு கிறிஸ்மஸ் விழா நடக்குதுன்னு கேள்விப்பட்டு வந்தேன். ஆனா இங்கு வந்து பார்த்தா யாரோ ஒரு டீச்சருக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு சொன்னாங்க. அப்படியே உள்ள நுழைஞ்சு என்ன நடக்குதுன்னு பார்த்தேன். அப்பப்பா, என்ன டெக்கரேஷன், பிரம்மாண்டம், மக்கள் கூட்டம், மழலைய பேச்சு. ஊடால அவங்க என்ன பேசுறாங்கன்னு கவனிச்சேன். ஒரு பையன் சொல்றான், ஏய் இவங்க மேத்ஸ் நடத்தினா அப்படி சூப்பரா புரியணும். இன்னொருத்தன் சொல்றான், இவங்க இங்கிலீஷ் நடத்தினா நாள் முழுவதும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். இங்கிலீஷ் உச்சரிப்பு அவ்வளவு பிரமாதமா சொல்லி தருவாங்க. அது மட்டுமா, தமிழ் மற்றும் பிற பாடங்கள் நடத்தும் போது செந்தமிழ் ஓசை தேன் வந்து பாயுதே என்பது போல செந்தமிழ் இசை அருவியால் சொட்டும். அப்படி இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. அத காது குளிர கேட்ட எனக்கு, அடடா, இப்படி ஒரு டீச்சர் கிட்ட படிக்க எனக்கு கொடுத்து வைக்கலேன்னு தோணுச்சு. அது மட்டுமா, அங்கங்க டீச்சர் இரண்டு பேரா பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் கேட்டேன். ஒரு டீச்சர் சொல்றாங்க, இவங்க ரொம்ப அமைதியான உருவம், யாரையும் கடிந்து பேச மாட்டாங்க, தாய்மை உள்ளம் கொண்டவங்க, கடமை தாய் இருப்பவங்க, இவங்க கோபப்பட்டு பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க. இன்னொரு டீச்சர், இவங்க ஸ்கூல்ல ஒவ்வொரு வேலையையும் அவ்வளவு பர்ஃபெக்டா நேர்த்தியாக செய்வாங்கன்னு சொன்னாங்க. ஒரு நாளும் லேட்டா ஸ்கூலுக்கு வந்ததே இல்லை. சீரியல் கூட அவசியம் இருந்தாதான் எடுப்பாங்க. எவ்வளவு சீரியல் எம்எல் மீறி வச்சிருந்தாங்க தெரியுமா? ஸ்டூடெண்ட், ஸ்கூல், டீச்சர், எப்போதும் எங்க நினைவுதான் ஸ்கூல்ல இவங்க தான் எங்க அனைவருக்கும் செக்ரட்டரி. எங்க HM சிஸ்டருக்கு ரைட் அண்ட் லெஃப்டா இருந்து எல்லா வேலையையும் செய்வாங்க. அது மட்டுமா, வீட்டுல சிறந்த குடும்ப தலைவியாய், கணவனுக்கு நல்ல மனைவியாய், பிள்ளைகளுக்கு நல்ல அம்மாவாகவும், உற்றார் உறவினர் சொந்த பந்தங்களுக்கு நல்ல மகளாய்,
தனது கடமையை செவ்வென செய்து வராங்க. கோயில்ல பாடகர் குழு அன்பியம் என கொடி கட்டி பறக்கிறாங்க. ஆன்மீக சிந்தனை அதிகம் கொண்டவங்க. எப்போதும் பாசிட்டிவ் தாட்ஸ் தான் நினைப்பாங்க. இத்தகைய நல்ல உள்ளம் கொண்ட டீச்சரை நானும் பாராட்டணும்னு நினைச்சேன். அதுதான் கிறிஸ்துமஸுக்கு முன்னாடியே இங்கு வந்துட்டேன். HM சிஸ்டரு என்னிடம் அவங்க சிறப்பை பத்தி அடுக்கடுக்காய் சொல்லி நீங்க உங்க கையாலே ஒரு பட்டை இவங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. அதற்கிணங்க உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு பட்டத்தை நான் தேர்வு செய்து இவங்களுக்கு உங்க சார்பாக கொடுக்க போகிறேன். அது என்ன பட்டம்னு தெரியுமா? மதர் என்ற பட்டம். SMS மதர். என்ன கரெக்டா? SMS தனிஸ்லாஸ் மிடில் ஸ்கூல் SMS மதர் என்ற பட்டத்தை இன்று இப்போது உங்கள் அனைவரின் முன் தாளாளர் தலைமை அன்னை சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்கள் பங்கு தந்தையர் அருட்தந்தையர் சார்பாகவும் வழங்குகிறேன். Dashing through the snow in a one-horse open sleigh, o'er the fields we go, laughing all the way. The bells are about to ring, they make our spirits bright. What fun it is to ride and sing a sleighing song tonight. Jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. Jingle bells, jingle bells, jingle all the way. Oh, what fun it is to ride in a one-horse open sleigh. A day or two ago, I thought I'd take a ride, and soon the standing bride was seated by my side. The horse was leaning back, misfortune seemed his lot. He got into a drifted bank, and we got upside. Jingle bells, jingle it while you're young. Take the girls tonight and sing the sleighing song. Just get a bobtail bag, 240 for his speed, then hitch him to an open sleigh and crack you'll take the lead. Oh, jingle bells, jingle all the way. Oh, what fun it. அன்பான மாணவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, இப்பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் அன்பு சகோதரிகளே, உறவினர்களே, இந்த நிகழ்ச்சியை நிச்சயமாக இந்த இடத்துல பதிவு செய்யணும். டீச்சர் லில்லி டீச்சர் கோவாலேருந்து 8ஆம் தேதி காலையில் தான் வந்தாங்க. அவங்க வீட்டாரெலாம் இவங்கள்ட்ட கேட்காமே புக் பண்ணிட்டாங்க. டீச்சரோட ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னாலும் அவங்க கேட்கவே இல்லை. கோவாலேருந்து 8ஆம் தேதி காலையில் வந்துட்டு நான் கண்டிப்பாக சசாலினுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியே ஆகணும். ஏன்னா நான் ஜோனாவுக்கு பண்ணேன், நான் பாத்திமாவுக்கு பண்ணேன், நான் எப்படி சசாலினுக்கு பண்ணாமல் இருப்பேன், அப்போ நீங்கள் போகாமல் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணுறது, வீட்டில் புக் பண்ணிட்டாங்க, நான் போயிட்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 8ஆம் தேதி காலையில் வந்தாங்க. இவனை எப்போ ரெக்கார்ட் பண்ணான்னு கூட தெரில எனக்கு. நான் இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே வரவே கூடாதுன்னு எவ்வளோ சண்டை போட்டேன். எவ்வளவு பிரமாதமாக, எவ்வளவு அருமையான பட்டம். இதெல்லாம் இந்த பள்ளியின் ஒவ்வொரு ஆசிரியருக்குமே உள்ள ஒரு தனி சிறப்பு என்பதை இந்த மேடையில் பதிவு செய்வதோடு ஆசிரியர் லில்லி அவர்களை இந்த அரங்கத்தில் வாழ்த்துகிறேன். ரொம்ப பிரமாதமான ஒரு பட்டம். SMS இந்த பள்ளிக்கு மட்டும் தாய் இல்லை, இவர்கள் உலகத்திற்கே தாய் தான் என்பதையும் மீண்டுமாக இந்த தாய்க்கு மீண்டும் ஒரு பட்டம் அளித்து இந்த அருமையான லில்லி டீச்சரை வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி. நான் போயிட்டு வரேன். எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஆசிரியர் அவர்கள் எங்களை அறிவிக்கிறார். ஏஓ சைடில் எங்களுக்கு எல்லா வேலையுமே சார் தான் செஞ்சு தருவாரு. சார் பேர் ரெக்ஸு. நல்லா ஜோராக கை தட்டிங்க. வாழ்த்துறதுனால சார் வந்துருவார். எங்களுக்கு எல்லாரும் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா இவங்கள்ட்ட ஒரே ஒரு ஆயுதம் மட்டும் இருந்தது. சரிங்களா? எல்லாரும் தற்பாதுகாப்புக்காக என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு ஆயுதத்தை வச்சிருப்பாங்க.
சரிங்களா? இவங்கள்ட்ட இருந்த ஒரே ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா அன்பு என்ற ஒரு ஆயுதம் தான். இந்த பள்ளி அன்பு செய்திருக்கின்றார்கள், ஆண்டவரை அன்பு செய்திருக்கின்றார்கள், குடும்பத்தை அன்பு செய்திருக்கின்றார்கள், இவருடைய பங்கையும் அன்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பு அனைத்தையுமே வெற்றி கொள்ளக்கூடியது என்பதற்கு அவருடைய வாழ்வான நமக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. எத்தனையோ பள்ளிகளிலே நான் சென்று வந்திருக்கின்றேன் இந்த பள்ளி ஓய்வு விழாவிற்கெல்லாம். ஆனால் அங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை நான் பார்த்ததில்லை. முதலில் ஆண்டவனுக்கு தான் நாம் ஒருவருமே நன்றி சொல்ல வேண்டும். நேற்றைய தினத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கின்றார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைய இந்த பணி ஓய்வு விழா. எனவே முதலிலே தன்னோடு பராமரிப்பு எடுத்த ஆண்டவருக்கும் ஆண்டவரை பின்பற்றி வாழ்ந்த தனிஸ்தாஸ் அவர்களுக்கும் அவர்கள் செய்த மரியாதை தான் இந்த அளவிற்கு அவர்கள் உயர்த்தியிருக்கின்றது. அதற்கு நாம் நன்றி சொல்வோம். மேலும் அருள் சகோதரி சோனியா எங்கிருக்கின்றார்களோ அங்கெல்லாம் ஆடல் பாடல் மட்டுமல்ல, கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த படைப்பு திறனும் எல்லா இடத்திலே மிகவும் பக்குவமாக பண்போடு வெளிநடத்தக்கூடிய அருமையான ஒரு தலைமை ஆசிரியர் தாளாளர் கிடைக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கும் அவர்களுடைய சார்பாக என்னுடைய சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எல்லாரும் பசியின் காரணமாக வேகமாக போய்கிட்டே இருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் தாய் என்றால் எப்படி இருக்க வேண்டும், தந்தை என்றால் எப்படி இருக்க வேண்டும், ஒரு புனிதமான உறவுகள் குரு குடும்பம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த குடும்பத்தை பார்த்து நீங்கள் ஒருவருமே தெரிந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். நன்றி. சிஸ்டர் நீலமேரி கரோலின் அவர்கள் கொண்டாடி அறிவிக்கின்றனர். சிஸ்டர் சோனியா அவர்கள் கொண்டாடி அறிவிக்கின்றனர். இன்று ஓய்வு பெறுகின்ற அன்பான சகோதரியும் ஆசிரியமாகிய செசாரின் அவர்கள் தன்னுடைய பள்ளி, தன்னுடைய குழந்தைகள் என்று ஓம் பண்ணக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஆசிரியரை இந்த பள்ளிக்கு கொடுத்த கடவுளுக்கு நன்றி கூறி, அவர்களோடு பணியாற்றுவதற்கு கிடைத்த வாய்ப்பிற்கும் நன்றி கூறி, இன்னும் பல்லாண்டு மகிழ்வோடு வாழ இந்த பொன்னாடையை போட்டு. அன்புள்ளங்களே, நம் ஆசிரியை செசாரின் அவர்களுடைய சிறப்பான இந்த நாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களோடு நான் இருந்தவர்கள், அன்புள்ளவர்கள், பண்புள்ளவர்கள், என்னோடு எம்மடு சேர்ந்து படித்தவர்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியையை பெருமிதப்படுத்துவதை மகிழ்கின்றோம், பெருமைப்படுத்துகின்றோம். அன்று சிலுவையிலே நீ சிந்திய கண்ணீர் நின்று புவியெல்லாம் நீழ்கடலாய் ஆனதம்மா. ஒன்றுதான் தெய்வமென உலகிற்கு காட்டிடவே இறைவனையே குழந்தையாய் இடையில் சுமந்தவளே. கத்தும் மலைக்கடல் ஓரத்திலே அன்பு தாங்கியே வந்தவளே. கத்தும் மலைக்கடல் ஓரத்திலே அன்பு தாங்கியே வந்தவளே. சித்தமிறங்கி வேளை நகர் வந்தே ஆரோக்கியம் தந்தவளே. அம்மா ஆரோக்கியம் தந்தவளே. கத்தும் மலைக்கடல் ஓரத்திலே அன்பு தாங்கியே வந்தவளே. வித்தகன் இயேசுவை பெற்றவள் நீ.
அன்பு தாங்கியே வந்தவளே